முக்கிய செய்தி. சிவகங்கை திருப்புவனம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது அஜித்குமார் குடும்பத்தினருக்கு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். போலீசாரால் கொல்லப்பட்ட திருப்புவனம் அஜித்குமாரின் தாயாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். சட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்கு அதிமுக துணை நிற்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அஜித்குமாரின் தாயாரிடம் உறுதியளித்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்கியதில் உங்கள் மகன் அஜித்குமார் மரணமடைந்து விட்டார் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன், வணக்கம். இந்த திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்பவர் லாக்அப்பில் வைத்து மரணம் அடைந்திருப்ப செய்தி என்பது தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது தொலைபேசி வாயிலாக அந்த மரணமடைந்த அஜித்குமாரின் தாயாரிடம் தொலைபேசி வாயிலாக அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதற்கான அந்த பிரத்யேக வீடியோ நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயாரிடம் துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்கியதில் உங்கள் மகன் அஜித்குமார் மரணம் அடைந்து விட்டார். தைரியமாக இருங்கள். உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக மற்றும் நான் உங்களோடு துணை நிற்பேன். இது மீள முடியாத துயரம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தாய் தனது மகனை இழப்பது கொடுமையான விஷயம். இது யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். பெற்ற தாய்க்குத்தான் அந்த பிள்ளையினுடைய வலி என்பது தெரியும். மனம் தளர்ந்து விடாதீர்கள். நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சட்ட ரீதியான எல்லா விதமான போராட்டத்திலும் அதிமுகவும் நானும் உங்களோடு இருந்து உங்களுக்கு நீதி கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன் என்று அந்த தொலைபேசி உரையாடலின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமாக இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் நீங்கள் மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது. நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. இந்த நிகழ்வு மீள முடியாதது. ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டுது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா.